ஃபங்க்ஷனல் குரூப் ஹைட்ரோ கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்கலாம். ஹாலோ ஆல்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஹாலோ ஆல்கேன்ஸ். இது ஏன் ஹாலோ ஆல்கேன்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பீரியாடிக் டேபிள் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையுமே நமக்கு பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் இந்த குரூப்ஸில் இருக்கிற 17th குரூப்பில் இந்த ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே இருக்கும். இதுக்கு பேரே இந்த 17th குரூப்பில் இருக்கிற பேரே நமக்கு ஹாலோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இந்த 17 இருக்கிறதால இதனுடைய வேலன்சி வந்து 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதனால் வேலன்சி 1. ஹைட்ரஜனுடைய வேலன்சி 1 மாதிரி இதனுடைய வேலன்சியும் 1. ஸோ அதனால் ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸில் இந்த ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸில் நம்ம சாதாரணமாக மீத்தேன் அப்படின்னா இங்கே ஹைட்ரஜன் இருக்கும், CH4 இருக்கும். அந்த ஹெச் இருக்கிற பிளேஸில் ஒரு ஹெச்சுக்கு பதில் ஒரு குளோரின் இல்லைன்னா புரோமின் இல்லைனா அயோடின் இல்லைனா ஃப்ளோரின் இந்த மாதிரி வந்து மிங்கிள் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கெலாம் பேர் ஹாலோ ஆல்கேன்ஸ்னு பேர். ஓகேவா? ஸோ இதில் ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் குளோரின் இருந்துச்சுன்னா சாதாரணமாக ஹெச் இருந்தால் அதுக்கு பேர் மீத்தேன். இப்போ குளோரின் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி சொல்லுவோம்னா CH3Cl அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் குளோரோ மீத்தேன் அப்படின்னு பேர். இன்னொரு பேர் மெத்தல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று இதே மாதிரி இந்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் சி பொறுத்து எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் சி ஏற 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 அந்த பேர் வந்து இப்போ ஈத்தேனுக்கு வந்து குளோரோ ஈத்தேன், மீத்தேன் ப்ரொப்பேன் அப்படின்னு இருந்தால் குளோரோ ப்ரொப்பேன் அப்படின்னு இருக்கும். இப்போ 2 சி இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்கிற பிளேஸில் நமக்கு Cl இருக்குன்னா எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து C2H5Cl அப்படி இருக்கும். இதுக்கு பேர் வந்து குளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை எத்தைல் குளோரைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி எல்லாமே இப்போ மீத்தேன் வந்து குளோரோமீத்தேன், ஈத்தேன் வந்து குளோரோ ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், பென்டேன் எல்லாமே குளோரோ 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 ப்ரிஃபிக்ஸ் வந்து குளோரோ அப்படின்னு சேர்த்துக்கும். CHLORO அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து குளோரோன்னு சேர்த்து போட்டால் அது ஹாலோ ஆல்கேன்ஸில் வந்துடும். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா எப்போதும் போல் மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பேன் ஸ்ட்ரக்சர் தான். ஒரே ஒரு ஹெச்சுக்கு பதிலாக குளோரின் ஆட் ஆகிருக்கும். இதே குளோரின் பிளேஸில் புரோமின் ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் புரோமோ மீத்தேன், புரோமோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அயோடின் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா அயோடோ மீத்தேன், அயோடோ ஈத்தேன்னு சொல்லுவோம். ஃப்ளோரின் ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேஸில் ஹெச் இருக்கிற பிளேஸில் ஃப்ளோரின் இருக்குது, மிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னா ஃப்ளோரோ மீத்தேன், ஃப்ளோரோ ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். எதனால் இந்த பேர் இருக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த 17th குரூப்பில் இருக்கிறது இது ஹாலோஜன் குரூப்னே சொல்லுவோம் பீரியாடிக் டேபிளில். அதனால தான் இதுக்கு பேர் ஹாலோ ஆல்கேன்ஸ் அப்படின்னே வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஹாலோ ஆல்கேன்ஸில் நமக்கு ஆஸ் யூஷுவல் மீத்தேன், ஈத்தேன் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒன்று குளோரின் இருக்கலாம், இல்லை புரோமின் இருக்கலாம், அயோடின் இருக்கலாம், இல்லைன்னா ஃப்ளோரின் இருக்கலாம்.